அகால மரணம் அடைஞ்சது தான் ஏற்றுக்க முடியல. இப்போ நைட்டில் இருந்து ஜீவா சொன்னாப்புல இப்போ 1 மணிக்கு என்கிட்ட பேசினார் சார். சிரிச்சு எனக்கு இங்கே கொடுத்த கன்னத்தை கொடுத்த முத்தம் கூட இன்னும் அப்படியே இருக்குது சார். அப்படி டெத்து ஏற்றுக்க முடியாத ஒரு மரணம், பெரிய இழப்பு. அவரை மாதிரி ஒரு தைரியமாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலையும் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் அவருக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இருக்கல. எனக்கு தெரிஞ்சு 1000 விலாசங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு வேடம் தாங்க. சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம், இப்பொழுது அவரே தனது சிறகை விரித்து சென்று விட்டார். இன்னைக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு நாள். எங்கள் தமிழ் திரையுலகின் உதவி இயக்குநர்களின் பிதாமகன்னு சொல்லலாம். 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களை இயக்குநராக்குன பெருமை அவருக்கு இருக்குது. பெரிய இயக்குநர்கள், வெற்றியடைஞ்ச இயக்குநர்கள் அப்படின்னு போகாமல் லட்சியத்தோடு, டேரக்டர்கள் லட்சியத்தோடு இருக்கிற உதவி இயக்குநர் கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குநர் ஆக்குனது தான் எங்கள் ஆர்பி சதீஷ் சார்.